வல்லவராய் இருக்கிறார். ஆமென் என்று சொல்வீர்களாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, இன்றைக்கு நம்ம கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க போகிறோம். பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு வந்தவங்க பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து தலைக்கு நேரா உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்துக்கிற வெளியேறப்பெற்ற பொக்கிஷம். ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை உயர்த்தும் போது தேவன் அவனை உயர்த்துவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. ஓகே, அடுத்து முன்மாதிரியான சபை, மாடல் சர்ச் என்ற தலைப்பிலே நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். தெசலோனிக்கே சபைதான் முன்மாதிரியான சபையாக இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுலால் சாட்சி பெறப்பட்டிருக்கிறது. இந்த சபை முன்மாதிரியான சபையாக இருப்பதற்கு காரணம் இந்த சபை ஒழுக்கம் நிறைந்த சபை, இரண்டாவது கிறிஸ்துவுடைய அன்பிலே வளருகிற சபை, மூன்றாவது இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருந்த சபை, நான்காவது ரோமர் நம்பர் 4 இந்த சபை தேவ வசனத்திலே பெருகுகிற சபை. அல்லேலூயா. இதை பத்தி நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். ஆமாவா? ஆமென். ஓகே, ஆகவே தேவனுடைய வார்த்தையை குறித்து வசனத்தை குறித்து நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். வேதத்தின் பொதுவான காரியங்கள் என்னவென்று பார்த்தோம், வேதத்தை எப்படி படிக்க வேண்டும் என்று பார்த்தோம், வேதத்தை ஏன் படிக்க வேண்டும் என்று பார்த்தோம், வேதத்தின் ஆசீர்வாதம் என்ன என்று பார்த்தோம், வேத தியானம் செய்வது எப்படி என்று பார்த்தோம், வேத நிலைத்திருக்க வேண்டும் ஏன் என்று பார்த்தோம், வேத வார்த்தையிலே நிலைத்திருப்பது எப்படி என்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. வேத வார்த்தையிலே நிலைத்திருப்பது எப்படி? சபாய் நம்பர் 1, வேதமுள்ள எல்லா பகுதிகளையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சபாய் நம்பர் 2, வேதத்திலே அவசரப்படக்கூடாது. சபாய் நம்பர் 3, வேதத்தை சொந்த அறிவை சார்ந்து கொள்ளாமல் வேதத்தையே சார்ந்து கொள்ள வேண்டும். சபாய் நம்பர் 4, வேதத்திலே ஒரு கடின உழைப்போடு விட செயல்பட வேண்டும். அல்லேலூயா. இதெல்லாம் கேட்ட மாதிரி தியானிச்ச மாதிரி ஞாபகம் இருக்குங்களா? என்ன ஒண்ணும் இல்லையா? கேட்ட மாதிரி ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் ஏற்கனவே நம்ம படிச்சது. ஓகேவா? இன்றைக்கு வேத வார்த்தையிலே நிலைத்திருப்பது எப்படி? சபாய் நம்பர் 5. எத்தனை பேர் கேட்க ஆயத்தமா இருக்கீங்க? வெளிப்போடு கூட தெளிவோடு கூட கேளுங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற நேரம் மிகவும் முக்கியமான நேரம். அல்லேலூயா. இந்த நேரத்துல நம்ம வேற எந்த ஒரு காரியத்தை என்ன பண்ணக்கூடாது, நம்ம யோசிக்க கூடாது, கவனிக்க கூடாது. சபாய் நம்பர் 5 எடுத்து வாசிங்கள். இந்த செய்திக்கு நேராய், இன்றைக்கு நான் சொல்லுகிற குறிப்புக்கு நேராய் நம்ம உள்ள நுழைவதற்கு, இன்றைக்குரிய சத்தியத்துக்கு உள்ள நுழைவதற்கு நான் எடுத்துக்கொண்ட ஒரு திறவுகோல் வசனம் எடுத்து வாசிங்கள். ரோமர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அல்லேலூயா. அப்ப கவனியுங்கள், கேள்வி எப்பொழுது வரும்? தேவனுடைய வசனத்தினாலே வரும். வசனத்தை நாம் கேள்விகளோடு கூட படிக்கிறவர்களாக இருக்கணும். வசனத்தை நாம் கேள்விகளோடு கூட தியானிக்கிறவர்களாக இருக்கணும். வசனத்தை கேள்விகளோடு கூட அறிந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். வசனத்திலே நம்ம எந்த கேள்வி கேட்டாலும் தேவன் நமக்கு பதில் சொல்வதற்கு ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இருக்கிற உங்கள் இடங்களிலே, உங்கள் வீடு இருக்கிற இடத்திலே யாரோ முன்பு தெரியாத ஒரு நபர் ஒரு அரை மணி நேரத்துக்கும் அதிகமாக அந்த இடத்துல நின்று கொண்டுகிறார் என்றால், நீங்கள் உடனே இடத்துல சென்று என்ன கேட்பீர்கள்? ஐயா, நீங்கள் யார்? கேட்போமா கேட்க மாட்டோம்? ஐயா, உங்களுடைய பெயர் என்ன? நீங்க எங்க இருந்து வந்தீங்க? அடுத்த கேள்வி, நீங்க எதற்காக வந்தீங்க? எப்ப இங்க இருந்து போவீங்க? கவனிங்க, முன்பும் தெரியாத ஒரு நபர் அந்த இடத்துல போய் இருக்கிறதை பார்த்து நீங்கள் அவரிடத்துல பதிலை சொல்லவில்லை, கேள்வியை தான் நீங்கள் கேட்கிறீர்கள். அல்லேலூயா. ஆகவே என்ன சொல்ல விரும்புகிறேன், கேள்வி கேட்டால்தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பல குழப்பங்கள் நிறைவாக மாறும். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு வேதத்திலே நாம் நிலைத்திருப்பது எப்படி? வேதத்தை கேள்விகளை எழுப்பி வாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வேதத்தை கேள்விகளை கேட்டு அறிந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். வேதத்தை கேள்விகளோடு கூட தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. வேதத்திலே நாம் இப்போ எப்படி நிலைத்திருக்க முடியும் என்றால், வேதத்திலே கேள்விகளோடு கூட வேதத்தை நாம் அறிந்து கொள்வோம் என்றால் நிச்சயமாக வேத வசனத்திலே நம்மளால நிலைத்திருக்க முடியும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. சொன்னது யார், வந்தது யார், போனது என்ன பண்றாங்க, பல நேரத்துல தேவையில்லாத கேள்விகளை நம்ம கேட்கும். அல்லேலூயா. ஆனா வேத வசனத்துல வேதம் அனுமதி இருக்கிற ஒரு சில கேள்விகளை நம்ம கேட்போம் என்றால் நிச்சயமாக வேதத்துல பல பொக்கிஷங்கள் இருக்கிறது. கர்த்தர் நமக்கு நிச்சயமாக வெளிப்படுத்துவார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவாங்க.
அல்லேலூயா. அறிந்து கொள்ள வேண்டும் என்ற தாகம், வாஞ்சை, விருப்பம், ஏக்கம், வைராக்கியம் இருக்கும் என்றால் கேள்விகளோடு கூட படிக்க வேண்டும். கேள்விகளோடு கூட வேதத்தை நாம் தியானிக்க வேண்டும். அல்லேலூயா. கேள்வி கேட்கிறது மிகவும் முக்கியம். அல்லேலூயா. கேள்வி கேட்கறது கூட ஒரு ஞானம் வேணும். நான் அடிக்கடி சொல்றது உண்டு, கேள்வி கேட்டவங்க எல்லாம் பைபிள்ல பெரிய ஆட்களாக மாறி போனாங்க. அல்லேலூயா. ஃபார் எக்ஸாம்பிள் சில உதாரணங்களை மத்தியில சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பவுல் சவுலாக இருக்கும் போது கிறிஸ்தவர்களை துன்புறுத்தும்படியாக நிருபங்களை கேட்டு பெற்றுக்கொண்டு தமஸ்குவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை அடித்து துரத்தும்படியாக வருகிறான். அந்த இடத்துல உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு தரிசனமாகி அவனுக்கு அவனுடைய கண்களிலே பெரிய ஒரு பிரகாசத்தை கொடுக்கிறான். அந்த பிரகாசத்துடைய ஒளி தாங்க முடியாமல் அவன் கீழே விழுகிறான். கீழே விழுந்த போது அவனுக்கு ஒரு சத்தம் கேட்குது, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? அல்லேலூயா. உடனே 5வது வசனத்திலே சவுல் கேட்கிறான், ஆண்டவரே நீர் யார்? அல்லேலூயா. வேதாகமத்திலே சவுல் பேசின முதல் வார்த்தை ஒரு கேள்வியாக இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நம்பர் 2 அடுத்ததாக கிதியோன் நியாயாதிபதிகள் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 12ஆம் வசனத்திலே நியாயாதிபதிகள் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 12ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்கிறார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று. உடனே 13ஆம் வசனத்திலே கிதியோன் பேசின முதல் வார்த்தை வேதாகமத்திலே, ஐயோ எங்கள் தேவனே எங்கள் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருப்பீர் என்றால் இப்படிப்பட்ட இக்கட்டுகளும் துன்பங்களும் உபத்திரவங்களும் வேதனைகளும் எங்களுக்கு நேரிடுவானே. அல்லேலூயா. ஆமென். கிதியோன் முதலாவது வேதத்துல பைபிள்ல வேதாகமத்திலே பேசின வார்த்தை ஒரு கேள்வியாக இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்த எக்ஸாம்பிள் மோசே. யாத்ராகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். வெளியே வருகிறான். மோசே பெரியவரான போது வெளியே வருகிறான். நான் சகோதரை பார்க்க வேண்டும் என்று வருகிறான். 13ஆம் வசனத்திலே அவன் ஒரு காட்சியை பார்க்கிறான். 2 பேர் சண்டை பண்ணி கொண்டிருக்கும் போது 13ஆம் வசனத்தில் அவன் கேட்கிறான், நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன? நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன? மோசே வேதாகமத்தில் பேசின முதல் வார்த்தை ஒரு கேள்வியாகவே இருக்கிறது. ஆமென் சொல்வீர்களாக. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்வீர்களாக. அல்லேலூயா. 3 உதாரணங்களை வைத்தேன். முதலாவது சவுல் பவுலாக மாறிவிட்டான். 2வது கிதியோன், பயந்த கோபமுள்ள ஒரு கிதியோன் முழு மீதியான மக்களையும் முறியடித்து இஸ்ரவேலுக்கு பெரிய ஒரு ரட்சிப்பை கொடுக்கக்கூடிய இரட்சகராக மாறிவிட்டான். அல்லேலூயா. 3வது மோசே வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு என்ன சொல்றது, அவர் எந்த ஒரு காரியத்திலே வளராதவர். ஆனால் அவர் பயந்து அவருடைய சிறு வயதிலே 3 மாத குழந்தையாக இருக்கும் போதே அவர் ஜீவன் எடுத்து போக வேண்டிய சூழ்நிலை. ஆனால் அவரோ அது மாத்திரமில்லை, தீர்க்கதரிசி மாத்திரமில்லை, அவர் ஒரு ஊழியக்காரர் மாத்திரமில்லை, தேவனை முகமுகமாக தரிசிக்கிற ஒரு பாக்கியத்தை மோசே பெற்றான். அல்லேலூயா. முழு இஸ்ரவேல் ஜனங்களையும் எகிப்திலிருந்து புறப்பட்டு அழைத்துக் கொண்டு வரக்கூடிய பெரிய உன்னதமான வேலையை மோசே செய்தான் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். அல்லேலூயா. சொல்லுங்க. கேள்வி கேட்டாலும் என்ன ஆயிட்டாங்க? பெரிய ஆள் ஆயிட்டாங்க. கேள்வி கேட்டாலும் பதில கேள்வி சொல்லுங்க. நம்ம வந்து எப்பவுமே கேள்வி கேட்கணும். கேள்வி ஒரு உருப்படாத கேள்வி கேட்கக்கூடாது. நான் மனைவி எங்க இருந்து வந்தா இதெல்லாம் தேவையில்லாத கேள்வி. அடுத்தவங்களுடைய மனைவியை பத்தி நமக்கு எந்த மாதிரி கவலையும் கிடையாது. அதுல எழுதிதான் நான் தேவையில்லாத கேள்வி. நம்ம தாயின் கேட்டான், நானும் சகோதரிக்கு காவலாளியா, அந்த மாதிரிலாம் தேவையில்லாத கேள்வி நான் பண்ணுவாம கேட்கக்கூடாது. அல்லேலூயா. இவங்கெல்லாம் சரியான கேள்வி கேட்டாங்க, பெரிய ஆட்களாக மாறி போனாங்க. அல்லேலூயா. அது மாத்திரமில்லை, எல்லாவற்றுக்கும் மேலாக பெரிய ஒரு எக்ஸாம்பிள் நம்முடைய இரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம் 46, 47, 48, 49 பண்டிகைக்கு வருகிறார்கள். இயேசுவை தொலைத்து விட்டார்கள். உடனே தாயும் தகப்பன்மாரும் மிகுந்த விசாரத்தோடு கூட இயேசுவை தேடி வருகிறார்கள். அவங்க கேட்கிறாங்க, ஐயோ என் மகனே எங்களுக்கு ஏன் இப்படி செய்தார்? நானும் உன் தகப்பனும் உன்னை விசாரத்தோடு தேடினோமே. இயேசு வேதாகமத்தில் பேசின முதல் வார்த்தை, நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? அல்லேலூயா. ஆமென். ஆகவே இயேசு வேதாகமத்தில் பேசின முதல் வார்த்தை ஒரு கேள்வியாக இருக்கிறது. அது மாத்திரமில்லை, 46, 47 போதகர் நடுவிலே உட்கார்ந்து போதகர்களை வினாவி கொண்டிருந்தார். கேள்விகளை கேட்டுக் கொண்டிருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப கவனிங்க, இயேசுவும் அவருடைய ஆரம்பத்திலே வேதாகமத்திலே அவர் பேசின முதல் வார்த்தை ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஆக வேதாகமத்திலே கேள்வி கேட்ட நபர்லாம் பெரிய ஆட்களாக மாறிவிட்டார்கள். ஆமென் சொல்லுவோம்.
நாமத்தை வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்காலும் முழங்கும்படியான பெரிய உன்னதமான நாமமாக பிதாவாகிய தேவன் அந்த நாமத்தை உயர்த்தினார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவுடைய முதல் சீசன் பேதுரு. இவர் ஒரு படிக்காத மனுஷனா இருந்தாலும் தைரியமான பல கேள்விகளை இயேசுவிடத்தில் அவர் கேட்டார். அல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம். நீங்க எழுதிக் கொள்ளுங்கள். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 19ஆம் அதிகாரம் 27 முதல் 30ஆம் வசனம் வரைக்கும் கவனியுங்கள். இந்த இடத்துல பேதுரு இயேசுவிடத்தில் கேட்கிறான், ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன தருவீர், எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று பேதுரு கேட்கிறான். அப்பொழுதுதான் இயேசு சொன்னார், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கப்பா, நீங்க எல்லாத்தையும் பின்னாடி வந்தனால இஸ்ரேலிலே 12 கோத்திரங்களை நீங்க தான் ஆளுகை செய்ய போகிறீங்க. அல்லேலூயா. பரலோகத்தை குறித்து நான் பேசும்போது இந்த சத்தியத்தை உங்களுக்கு சொன்னேன். இதுக்கான ரிசல்ட் ஆதாரம் பேதுரு கேட்ட கேள்வியில தான் நமக்கு கிடைச்சது. கை தட்டுங்க பேதுருக்கு. கடைசி வருஷத்துல இயேசு சொல்றார், என் நிமித்தம் வீட்டையாவது நிலத்தையாவது எருதையாவது எதையாவது விட்டவன் அதை திரும்பவும் பெற்றுக் கொள்வான். அல்லேலூயா. இது எப்படி கிடைச்சுன்னா பேதுரு கேட்ட கேள்விதான் கிடைச்சது. அல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்கன்னா லூக்கா சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் 9 முதல் 15 வசனங்கள் வரைக்கும். அல்லேலூயா. ஏசாவு ஒரு விதையுடைய ஓமையை சொல்கிறார். என்ன ஓமை? சில விதை வழி இருக்கிறது, சில விதை கற்பார்கள், சில விதை முழுநடை, சில விதை இதை சொல்லி முடிச்சுட்டு வந்துட்டார். ஆனா கவனிக்க 9ஆம் வசனத்துல சீசனை கேட்கிறாங்க, ஆண்டவரே, நீங்க சொன்ன பாத்தீங்கன்னா ஓமையுடைய கருத்து என்ன, எங்களுக்கு அது தெரியல. கவனிங்க, சீசர்கள் அந்த இடத்துல அந்த விதை குறித்து ஒரு கேள்வி கேட்டதுனாலதான் ஏற்றது கூட டீட்டெயிலா எல்லாத்தையும் சொன்னார். இருக்குங்களாங்க. அல்லேலூயா. வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் சாத்தான் வந்து அவர்களை கொஞ்சம் எடுக்கணும் விசுவாசிப்பாங்க. தாத்தா வந்து அவங்க எழுதிருக்கிற வசனத்தை எடுத்து போடுவான். கற்பாறையில் விதைக்கப்பட்டவர்கள் வேறு அதிகமா இராததினால், ஈரம் இல்லாததினால், அல்லேலூயா, முழு இடங்கள் விதைக்கப்பட்டவங்க உலக பிரகாரமான கவலை, பிரச்சனை, அதனால வந்து நல்ல இருதயம். இந்த விளக்கெல்லாம் எதனால கருத்து தெரியுமா? பாத்தீங்கன்னா சீசர்களும் பேதுருவும் கேட்ட கேள்வினால்தான் இந்த ஒரு பதில் நமக்கு கிடைச்சது. கைதட்டுங்க சீசர்களுக்காக. நீங்க கேட்டதுனாலதான் விளக்கமான பண்ணாரு சொன்னார். அப்ப கேள்வி கேட்கணுமா? ஆமேனா? ஆமேன். அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா மார்க் சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரம் 25, 26, 27 ஐஸ்வரன் ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா இயேசுவிடத்தில் வருகிறான். வந்து கொஸ்டின் கேட்கிறான், நான் நித்திய சோதரத்துக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இயேசு உடனே சொல்றாரு, எல்லா நியாயபரமான கட்டளை 10 கட்டளை எல்லாத்தையும் செய்வான்னு சொல்றாரு. உடனே அவன் சொல்றான், நான் எல்லாம் திரும்ப முதல்ல என்ன பண்றேன் செய்து கொண்டு வர. உடனே கொஞ்சம் இன்னும் ஒரு குறை இருக்குப்பா, உன்னுடைய சொத்தெல்லாம் விட்டு என்ன பண்ணு, ஏழைக்கும் பரிசுக்கு இல்லாதவங்க என்ன பண்ண கொடுத்துரு. அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருந்தது அப்படின்னாலே ஏற்று சொன்ன வார்த்தைகளை கேட்டு மிகுந்த துக்கமானவனாய் பருவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேனா? இந்த பைபிள் நமக்கு தெரியுமா? உடனே ஏன் சொன்னாரு, ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதா இருக்கிறது சொன்னாரா? அப்ப சீசர்களை கேட்கிறாங்க, அப்ப யார் ரட்சிக்கப்படக்கூடும் கேட்கிறாங்களா? அதுக்கு ஏற்று சொன்ன பதில் என்னது அங்க போட்டிருக்கு. இப்ப நீங்க நான் சொன்னபடி வசனத்தை எடுக்கிறேன் பார்த்து மனுஷனால இது கூடாததுதான், மனுஷனால இது கூடாதுதான், தேவனால எல்லாம் கூடும். கவனிங்க, பல நேரத்துல இந்த வசனத்தை நம்ம யூஸ் பண்றோம். அம்மாவா இல்லையா? மனுஷனால இது கூடாது, தேவனால எல்லாம் கூடும். டாக்டரால கூடாது, தேவனால கூடும். அல்லேலூயா. சொல்றோமா? முதலாள கூடாது, தேவனால கூட, என்னால கூடாது, தேவனால கூட. சொல்றோமா? பல நேரத்துல இந்த வசனத்தை நம்ம யூஸ் பண்றோம். ஆமாவா? இது எப்படி இந்த வசனம் நமக்கு கிடைச்சது? இந்த வசனத்துல இயேசுவிடத்துல எப்படி நம்ம பெற்றுக்கொண்டோம்னா டீச்சர்கள் கேட்ட சரியான கேள்வினால். கைவிடுங்க டீச்சர்களுக்கா. என்ன சொல்றது? அடுத்து கவனிங்க. அடுத்து அதே புத்தகம் 18ஆம் அதிகாரம் 21, 20 நான் ஒரு சொல்றேன். டக்குனு அந்த பக்கம் திருப்பிக்கணும். எடுத்துட்டு அந்த பக்கம் டக்குனு திருப்பிக்கணும். மத்திய 18ஆம் அதிகாரம் 21, 27 பேர் கேட்கிறாரு, ஆண்டவரே, அப்பா, என்னுடைய சகோதரி எனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் நான் அவர் 7 முறை மன்னிச்சா போதுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். உடனே ஏன் சொல்றாரு, 7 முறை மட்டும் இல்லப்பா, 7 முறை நீ அவனை மன்னிக்கணும். அல்லேலூயா. நீங்க பேருக்கு மட்டும் அந்த இடத்துல அந்த கேள்வி கேட்காம போயிட்டோம்னா நாமளும் பேருக்கு மாதிரி 7 முறை மன்னிச்சு என்ன பண்ணிப்போம்? ஸ்டாப் பண்ணிட்டு இருப்போம். ஆனா பேருக்கு சரியான கேள்வி கேட்டதுனாலதான் ஏசு சொன்னார் 7 முறை. அல்லேலூயா. அதனால தொடர்ந்து என்ன பண்ணணும்? நீ சாகாத வரைக்கும் பரலோகத்துல உன் ஆண்டவர் எடுத்துக்கொள்ற வரைக்கும் மன்னித்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. இந்த பதில் எப்படி கிடைச்சதுன்னா பேருக்கு கேட்ட சரியான கேள்வியினாலதான் கிடைத்தது. அல்லேலூயா.
ஆகவே வேதத்தை புரிந்து வேதத்தை அறிந்து கொள்ள கேள்விகளோடு கூட வேதாகமத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். புரிந்தவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷ புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே யோவான் சாணன் வெளிப்படுத்துகிறார். யோவான் சாணன் சொல்லுகிறார், ஓ விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் என்ற கேள்வியை கேட்கிறார். இவர் கேள்வி கேட்டு பிரசங்கம் பண்ணனால அதுக்கப்புறம் கவனிங்க 10ஆம் வசனத்துல ஜனங்கள் அவனை பார்த்து கேட்கிறாங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் கேட்கிறாங்களா? அதுக்கப்புறம் 12ஆம் வசனத்துல ஆயக்காரர்கள் கேட்கிறாங்க, நாங்க என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறாங்களா? அதுக்கு ஆன்சர் கிடைக்குது. அதுக்கப்புறம் 14ஆம் வசனத்துல போற்றவர்கள் கேட்கிறாங்க, நாங்களும் என்ன செய்ய வேண்டும் கேட்கிறாங்களா? இது எல்லாத்துக்கும் ஒரு போலீஸ்காரன் என்ன செய்யணும், ஒரு வரி வசூல் பண்றவன் என்ன செய்யணும், பொது மக்கள் என்ன செய்யணும் அப்படின்ற எல்லா பதிலும் யோவான் அந்த இடத்துல கொடுத்துட்டார். இதுக்கான காரணம் என்னன்னா, ஜனங்கள் யோவான் கேட்ட கேள்விதான். அல்லேலூயா. ஆகவே வேதாகமத்தை நம்ம கேள்வியோடு கூட நம்ம என்ன பண்ணணும், கேள்வியோடு கூட கற்றுக்கொள்ளணும். கேள்விகளோடு கூட வேதாகமத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும். இதுவரைக்கும் புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை சேர்த்து அல்லேலூயா. பைபிள படிக்கும் போது எப்படி படிக்கணும்? அப்படியே படிச்சுட்டே போயிடலாமா? இது ஏன் அப்படி போட்டிருக்கு, இது அங்க போட்டிருக்கு, ஏன் இங்க போட்டிருக்கு, இது ஏன் ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்காரு, இதெல்லாம் நம்ம கொஸ்டின் கேட்டுதான் நம்ம பண்ண பைபிள சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சம்பளத்தை கொடுக்கும் போது உங்ககிட்ட சம்பளத்தை கொடுத்துட்டு ஒரே 2-3 நோட் எடுத்து இங்க பின் பாக்கெட்ல வச்சா கேக்குறீங்கல்ல, அது ஏன் நீ என்ன பார்த்தா நம்ம திரும்பிக்கிட்ட, அது ஏன் பின்னாடி பாக்கெட்ல என்னமா வச்ச மாதிரி திரும்ப நான் பாக்குறேன். கரெக்டா? அப்ப அதெல்லாம் நம்ம என்ன பண்றோம், கேட்கறோம்ல, அந்த கேள்வியெல்லாம் கேட்கணும் தோணுதா இல்லையா? அப்ப அதெல்லாம் கேட்கறத விட இதை கேட்கறது ரொம்ப அவசியம். அல்லேலூயா. ஏன்னா நீங்க அதை கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஜீவனுள்ள காரியம் வெளிப்படாது. அல்லேலூயா. எல்லாம் ஒண்ணு சொல்லுவாரு, நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க, நல்லா போயிட்டு நல்லா சூப்பரா வச்சு சிக்கன் குழம்பு நீங்க 2 பேரும் சாப்பிட முடியாம போயிட்டு. ஆனா பைபிள வேதாகமத்தை நம்ம கேள்விகளோடு கூட படிச்சோம் என்றால் கர்த்தர் ஜீவனுள்ள நித்திய வசனங்களை, நித்திய ஜீவனுள்ள உள்ள வார்த்தைகளை தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார். அது நமக்கு நிச்சயமான ஆரோக்கியத்தை நமக்கு கொடுக்கும். புரிஞ்சவங்க அல்லேலூயா. பைபிளை எடுத்து நாங்களே நிறைய கேள்வியோட தான் வாங்கணும். எங்களை போய் கேள்வி கேட்க சொல்றீங்களே, அப்படி இல்லைங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் பைபிள் பதில் சொல்லும். உங்கள் பலவீனத்துக்கு பைபிள் பதில் சொல்லும். உங்கள் கடன் பிரச்சனைக்கு பைபிள் பதில் சொல்லும். உங்க உபத்திரத்துக்கு பைபிள் பதில் சொல்லும். உங்க வியாதிகளுக்கு பைபிள் பதில் சொல்லும். அல்லேலூயா. உங்களுடைய சூழ்நிலைக்கு பைபிள் பதில் சொல்லும். எல்லாத்துக்கும் பைபிள்ல பதில் இருக்கிறது. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. எல்லாத்துக்கும் பைபிள்ல பதில் இருக்கு. ஆனா அந்த பதிலை நம்ம கேள்விகளை கேட்டாதான் அந்த பதில் நமக்கு என்ன பண்ணும், கேள்வி கேட்கிறவங்களுக்கு தான் பதில் கிடைக்கும். கேள்வி கேட்காதவங்களுக்கு பதில் பண்ணாது கிடைக்காது. ஆகவே இன்றைக்கு கேள்விகளோடு கூட வேதாகமத்தை நம்ம என்ன பண்ணணும், கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. பாத்தீங்கன்னா அந்த கைப்பிடித்து கொடுக்கும் போது ஏசு ஒரு ரிசல்ட் பண்ணோம் பாத்தீங்கன்னா, ஒரு பேப்பர் ஏசு யாருன்னு போட்டோம். அதை நம்ம கொடுக்க நம்ம பார்த்து கண்டல் பண்ணணும். ஏசு யாருக்கு உங்களுக்கு தெரியல, எங்கிட்ட வந்து கேக்குறீங்க ஏசு யாருன்னு சொல்லிட்டு, அதுக்கு அது மீனிங் இல்லைங்க. ஏசு யாருன்னு எனக்கு தெரியும், நீ ஏசு யாருன்னு நீ அறிஞ்சுக்கணும். அல்லேலூயா. அப்ப ஒரு கேள்வியை கேட்டாதான் மகத்துவமான பதில் என்ன செய்து வெளியே வருகிறது. ஆண்டவர் கேட்டார், ஆதாமே நீ எங்க இருக்க, எது கேட்டாரு, அவர் முன்னாடி வரணுன்றதுக்காக. எலியாவை இங்க உனக்கு என்ன காரியம், எதுக்கு? ஆண்டவர் அவனுக்கு வைத்துக்கிற பலிகளை அவன் பெற்றுக் கொள்ளும்படியாக. அல்லேலூயா. ஆகாரே எங்கிருந்து வருகிறா, எங்கேயும் ஓடுகிறா, எங்க போற, ஏன்னு கேட்டாரு, சாராவுடைய ஆபிரகாமுடைய மறைவில் அவள் இருக்க வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. புரிஞ்சோம்? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். நம்ம என்ன சொல்றோம் கவனிங்க. சில கேள்விகளை நம்ம கேட்கும் போது வேதாகமத்தை நம்ம சரியாக நம்ம என்ன பண்ணலாம், புரிந்து கொள்ளலாம். இந்த பேர் நம்ம சொல்றது புரியுது. வேதாகமத்திலே வேத வசனத்திலே எப்படி நாம் நிலைத்திருக்க முடியும்? 5வது பாயிண்ட் கேள்விகளோடு கூட வேதத்தை அறிந்து கொள்ள வேண்டும். கேள்விகளோடு கூட வேதத்தை எதுவும் நீங்க எடுத்து வாசிக்க வேண்டும். கேள்விகளோடு கூட வேதத்தை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். புரிஞ்சவங்க? ஆமென். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. உற்சாகமா கேளுங்க, கேளுங்க. அல்லேலூயா. கவனிக்காம இங்க மட்டும்தான் சரியா நீங்க புரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஓகே. வேதத்தை அறிந்து கொள்ள நாம் கேட்க வேண்டிய 5 விதமான கேள்விகள். வேதத்தை அறிந்து கொள்ள நாம் கேட்க வேண்டிய 5 விதமான கேள்விகள். வேதத்தை வாசிக்கும் போது நீங்க நிறைய பேர்ட்ட கேள்வி கேட்பீங்கல்ல,
ஆனா வேதத்தை வாசிக்கும் போது நாம கேட்க வேண்டிய 5 காரியங்கள், 5 கேள்விகள். அல்லேலூயா. அதுதான் நம்ம நீங்க பார்க்க போறோம். பார்க்கலாமா? அல்லேலூயா. இனிமே பைபிள் படிக்கும் போது இந்த 5 கேள்வியோட நீங்க என்ன பண்ணணும்? பைபிள படிக்கணும். அப்படி படிச்சீங்கன்னா இதுவரைக்கும் உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் நீங்க அப்படியே படிச்சுட்டு வச்சுட்டு இருப்பீங்க. ஆனா இந்த கேள்விகளை கேட்டு நீங்க படிச்சீங்கன்னா நிறைய வெளிப்பாடு உங்களுக்கு என்ன பண்ணும்? கிடைக்கும். நீங்க பைபிள் ஆராயிரவங்க மாறிடுவீங்க. 2வது பைபிள் இல்லாம உங்களால வாழ முடியாதுன்ற நிலைமைக்கு நீங்க வந்துருவீங்க. எப்பவுமே பைபிள் பாத்தீங்கன்னா பைபிளும் கையுமா தான் என்ன பண்ணீங்க? இப்ப நிறைய பேர் எப்பவுமே போனும் கையுமா தான் என்ன பண்றாங்க? இருக்காங்க. ஆனா இது நான் சொல்றபடி நீங்க படிச்சிட்டீங்கன்னா பைபிளும் கையுமா தான் எப்பவுமே என்ன பண்ணுவீங்க? இருப்பீங்க. அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை மாத்துவார். பைபிள் அந்த அளவுக்கு உங்களை மாத்திரும். புரிஞ்சவங்க? அல்லேலூயா. நாம் கேட்க வேண்டிய 5 விதமான கேள்வி. நம்பர் 1 எடுத்து வாசிங்க. எஸ்றாவின் புத்தகம், எஸ்றாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எஸ்றா 5:3 எடுத்து வாசிங்கள். சீக்கிரமா எடுத்துக்கொள்ளலாம். எஸ்றா 5:3 சீக்கிரமா படிக்கலாம். அக்காலத்திலே நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற நாடுகளுக்கு அதிபதியாகிய தத்னாய் என்பவனும் சேத்தா அவர்கள் வகையாகவும் அவர்களிடத்திற்கு வந்து இந்த ஆலயத்தை கட்டவும் இந்த மதிலை எடுப்பிக்கவும் உங்களுக்கு கட்டளையிட்டவன் யார் என்று அவர்களை கேட்டார்கள். உங்களுக்கு கட்டளையிட்டவர் யார் என்று அவர்களை கேட்டார்கள். அல்லேலூயா. நம்பர் 1 வேதத்தை அறிந்து கொள்ள நாம் கேட்க வேண்டிய முதல் கேள்வி, யார் அதை சொன்னது? யார் அதை சொன்னது? வேதத்தில் இருக்கிற எத்தனை வசனங்களை வேணாலும் நீங்க படிக்கலாம். நீங்க சுவிசேஷ புத்தகங்களை படிக்கலாம், நீதிமொழிகள் புத்தகத்தை படிக்கலாம், சங்கீதத்தை படிக்கலாம், ஆகம புத்தகங்களை படிக்கலாம், தீர்க்க தரிசனங்களை படிக்கலாம். நீங்கள் எதை வெளிப்படுத்தின விசேஷத்தை கூட நீங்கள் படிக்கலாம். எதை நீங்கள் படித்தாலும் நீங்கள் அதிலே கேட்க வேண்டிய ஒரு முதல் கேள்வி என்னவென்றால், யார் அதை சொன்னது? அல்லேலூயா. வேதத்தில் இருக்கிற பல வார்த்தைகளை ஆண்டவர் மட்டுமன்றி, நல்லா கவனிக்கிறீங்களா எல்லாரும்? ஆண்டவர் மட்டுமன்றி தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள், அல்லேலூயா, மேய்ப்பர்கள், சுவிசேஷகர்கள், தேவ பிள்ளைகள், ஞான திருஷ்டிக்காரர்கள், ராஜாக்கள், ஞானிகள், இவங்கெல்லாம் சேர்ந்து நிறைய வார்த்தைகள் சொல்லிருக்காங்க. அல்லேலூயா. ஆனா அது மட்டுமன்றி அது பாத்தீங்கன்னா வேத வசனம் எழுதப்பட்ட, வேத வசனத்துல எழுதப்பட்ட அந்த அப்படிப்பட்ட காலத்துல வாழ்ந்த மனிதர்கள் பேசின வார்த்தை இதுல எழுதப்பட்டிருக்கு. ஆமாவா? அல்லேலூயா. மனிதர்கள், சாதாரண மனிதன் பேசின வார்த்தை என்ன பண்ணிருக்கு? எழுதப்பட்டிருக்கு. ஆகவே நாம எப்பவுமே ஒரு வசனத்தை படிக்கும் போது அதை யார் சொன்னது? எல்லாத்தையும் ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் அப்படின்னு அப்படி நம்ம யோசிக்க சொல்றது வருதா? அல்லேலூயா. எல்லாத்தையும் ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவர் சொன்னாரு, இல்ல 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 அப்படி இல்ல. அதை யார் சொன்னது நீங்க கேட்டதா? அதை ஆண்டவர் சொன்னாரா? தீர்க்கதரிசி சொன்னானா? ஊழியக்காரர் சொன்னாரா? பரிசுத்தவான் சொன்னானா? ஞான திருஷ்டிக்காரன் சொன்னானா? ஒரு அவிசுவாசி சொன்னானா? தன்மானங்கள். அல்லேலூயா. அப்ப முதல்ல நீங்க வேதத்தை படிக்கும் போது நீங்க கேட்க வேண்டிய முதல் கேள்வி, யார் அதை சொன்னது? இதுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் எல்லாம் திருப்பிடும். வசனத்தை சொல்லும் போது எல்லாம் திருப்பினாதான் அது விளங்கும், எல்லாம் விளங்காது. யோவான் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை திருப்பி கொள்ளுங்க. யோவான் 3:2 வாசிங்க. சீக்கிரம். யோவான் 3:2 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நிக்கோதேமு என்று சொல்லப்படுகிற ஒரு பரிசேயன் இந்த இடத்துல இருக்கிறார். யோவான் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ராத்திரியிலே இயேசுவிடத்தில் வந்து, ரபி நீ தேவனிடத்தில் இருந்து அந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடைய தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான். நிக்கோதேமு என்னவா சொல்றது? இப்போ இயேசுவிடத்துல வந்து சொல்றாரு, இயேசுவே ரபி நீ தேவனிடத்துல இருந்து வந்த போதகர் என்று எனக்கு தெரியும். ஏனென்றால் ஒருவனும் தேவன் தன்னோடு கூட இராவிட்டால் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்று எனக்கு தெரியும். சொல்ற காரியம் என்னது? தேவன் தன்னோடு கூட இராவிட்டால் ஒருவனும் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்று எங்களுக்கு தெரியும் சொல்றேன். அல்லேலூயா. சொல்ல வர விஷயம் என்ன தெரியுது உங்களுக்கு? தேவன் கூட இருந்தாதான்
ஒருவனாலையும் அற்புதங்கள் அதிசயங்களை செய்ய முடியும் சொல்ற. ஓகே, இந்த வாக்கியம் சரியா தவறு? சரின்றவங்க மாத்திரம் கை தூக்குங்க. சரி சரி, எப்படி அப்படியே கவுண்டிங் பண்ண அந்த அளவுக்கு. தவறுன்றவங்க கை தூக்குங்க. இப்ப எதுக்குமே கை தூக்கலையே. எந்த கட்சி ஜெயிக்குதோ அது சார்ந்தலாம். கரெக்டா? இது அரசியலும் அல்ல, கட்சியும் அல்ல, தேவ சமூகம். இப்ப சரின்னா சில பேர் தைரியமா சரின்றீங்க. சரி, உங்களை நான் உண்மையிலே பாராட்டுறேன். ஏன்னா ஒண்ணுமே சொல்ல போகானது நீங்க ஏதோ ஒண்ணு சொன்னீங்க பாத்தீங்களா, உங்களை நான் பாராட்டுறேன், சந்தோஷம். கவனிங்க, இது சரின்னு சொல்லப்படுது, தவறு. எப்படின்னா இது இந்த வசனம் முழுமையாக சரியல்ல, பகுதியாகத்தான் இது சரி. இந்த வசனம் முழுமையாக இது சரியல்ல, பகுதியாகத்தான் சரிதாமா? பகுதியாக தான் சரி. எப்படி? நான் உங்களுக்கு சொல்றேன் எப்படி. இப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது? தேவன் ஒருவனோடு கூட இருந்தாலும் அவங்க அற்புதங்களையும் அதிசயங்களையும் சொல்லுது. இப்ப இதான் நீங்க சரின்னு சொல்லிட்டீங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இது முழுமையா சரியில்லை, பகுதியாகத்தான் சரின்னு சொல்றேன். ஏன்னா யாத்ராமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், யாத்ராமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், யாத்ராமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், யாத்ராமத்தின் புஸ்தகம் 7:11 மோசே கோலப்பட்டு சர்ப்பங்களை உண்டாக்கினது போல எகிப்திய மந்திரவாதிகளும் சர்ப்பங்களை உண்டாக்கினார்கள். நாம என்ன காணும்? புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல மோசே மூலமாக கர்த்தர் தவளைகளை உண்டு பண்ணினார். அதே போல எகிப்திய மந்திரவாதிகளும் தவளைகள் என்ன பண்ணாங்க? உண்டு பண்ணாங்க. அப்ப எகிப்திய மந்திரவாதிகளோட தேவன் இல்லையே. நான் சொல்றது என்ன சொல்ல வரேன் புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. அப்போ நிக்கோதேமு என்ன சொல்றான்? ஒருவனோடு கூட தேவன் இருந்தாதான் அவன் அற்புதங்களை அதிசயங்களை செய்ய முடியும்னு சொல்றான். அப்ப இங்க எகிப்திய மந்திரவாதிகள் அற்புதங்களை அதிசயங்களை அசாதாரணமாக பண்ணாங்க. அப்ப அவங்களோட தேவன் இருந்தாரா? இல்ல. அதனாலதான் அந்த வசனம் முழுமையாக சரியில்லை, பகுதியாக சரி நான் சொன்னேன். அப்ப நிக்கோதேமு ஏன் அப்படி சொன்னா? அவன் ஒரு மார்க்கத்தினுடைய தலைவன். அவன் ஆவிக்குரிய பிரகாரமான காரியத்துல சரியா என்ன பண்ணல, வளரல. அவனுக்கு ஆவியில் பிறப்பது எது, மாம்சத்தில் பிறப்பது எது சரியா அவனுக்கு என்ன பண்ணல, தெரியல. கீழே நீங்க பட்சம் பார்த்தீங்கன்னா எதுக்கு அவனை தடுத்து கொள்றது. அல்லேலூயா. அப்படி இருக்கிறதுனால அவன் ஒரு அறவேக்காரா இருக்கிறதுனால அவன் என்ன சொல்லிட்டான்? தேவன் ஒரு தோட இருந்தாலும் அவன் அற்புதங்களை அதிசயங்களை என்ன பண்ண முடியும், செய்ய முடியும் சொல்லி. இப்போ உலக பிரகாரமாக மந்திரவாதிகள், பிள்ளி சூனியம் பண்றவங்க, மாந்திரிகம் பண்றவங்க நிறைய மிரட்டல் பண்றாங்களா இல்லையா? சொல்லுங்க, பண்றாங்களா இல்லையா? அல்லேலூயா. பண்றாங்களா? நடக்குதா? உப்பு ஊதுருது. சொல்லுங்க, நடக்குதா இல்லையா? நடக்குது. அப்ப அங்க தேவன் இருக்காரா? தேவன் இருக்காரா? தேவன் அங்க கிடையாது. ஆனா அற்புதம் நான் அப்ப தேவன் இருந்தா கூட அற்புதம் நடக்கும். நீங்க ஆமென் சொல்லுங்க. அவங்களுக்கு சொல்ல மாட்டீங்களா? வேற வழி சொல்றது உண்மை. தேவன் இல்லாம கூட அற்புதம் நடக்கும். ஆனா தேவன் இருக்கிறார்னா கண்டிப்பா அற்புதம் நடக்கும். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. அப்ப தேவன் அற்புதம் நடக்குது. அப்ப யார் அங்க அற்புதம் செய்யறான்? பிசாசு அங்க அற்புதம் செய்யறான். பிசாசு அங்க அற்புதம் செய்யறான். ஆனால் தேவன் அற்புதம் செய்வார். பிசாசு அற்புதங்களை செய்வான், விடுதலை கொடுக்க மாட்டான். தேவன் அற்புதங்களை செய்வார். பாவத்துல இருந்து ஒரு மனிதனுக்கு விடுதலை கொடுக்க உண்மையான தேவனாக இருக்கிறார். அதனாலதான் ஒரு விஷயத்தை, ஒரு சத்தியத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது யார் அதை அப்ப நிக்கோதேமு சொன்ன அந்த வார்த்தை சரி, முழுமையாக சரியில்லை, பகுதியாகத்தான் அது சரி. இது வரைக்கும் புரிஞ்சவங்க ஆமே. யார் இதை சொன்னதுன்னு கேட்கணுமா? ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டாதான் அது சரியா நமக்கு. சொல்லுங்க 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 சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமே. யார் அதை சொன்னதுன்ற கேள்வி கொஸ்டின் நம்ம என்ன பண்ணோம்? கேட்டுதான் ஆகணும். அல்லேலூயா. கேட்கறதுனா அது நமக்கு சரியா என்ன பண்ணாது, புரியாது. அப்போஸ்தலர் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14 எடுக்க சீக்கிரம். அப்போஸ்தலர் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 13-14 இங்க பாத்தீங்கன்னா, தேசாந்திரிகளாக இருக்கிற மந்திரவாதிகளாக யூதர்கள் சில பொல்லாதவர்கள் பிடித்திருந்த கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் மேலே ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். இவங்க யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிரதான ஆசிரியராக கேப்பா என்னும் ஓர் இவங்களுடைய
குமாரன் 7 பேர் இப்படி செஞ்சாங்க. இவங்க வந்து பவுல் பேர் போட்டதெல்லாம் பார்த்தாங்க. அல்லேலூயா. இப்படி பாக்குறீங்களா? கடவுளே அல்லேலூயா. பவுல் பேரை போட்டதை பார்த்துட்டு இவன் என்ன இயேசுவின் நாமம் சொல்றான், இது சொன்னா அப்படியே நடக்குது, நாம அப்படியே என்ன பண்ணுவோம் சொல்லுவோம் சொல்லி பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமத்தினால உனக்கு கட்டளை என்ன ஓட்டி போன்னு சொல்லி சொன்னாங்களா? கேக்குறீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஓகே சொன்னாங்க. அப்புறம் சொன்னீங்க. அப்படி சொல்லும்போது உடனே அந்த பொல்லாத ஆவிகள் அவங்க மேல பாய்ந்து அவங்களை அடித்து அவங்க வஸ்திரங்களை பிடித்து அவங்க ஓட பறந்துருச்சு. கரெக்டுங்களா? அல்லேலூயா. ஆமென். இப்ப ஏன் நடந்தது? இயேசு நாமம் சொன்னாங்க. இயேசு நாமத்தை சொன்னாங்க. பவுல் பிரசங்கிக்கிற இயேசு நாமத்தை சொன்னாங்க. இவங்க சரியான வார்த்தையை சொன்னாங்க. ஆனா சொல்ல கூடாதுன்னு சொன்னாங்க. நான் சொல்றது விளங்குதா இல்லையா? இவங்கெல்லாம் யாரு? மந்திரவாதிகள் குடும்பத்தை சேர்ந்தவங்க. அல்லேலூயா. இவங்க ஒரு புறஜாதியா இவங்க சொன்னதுனால அந்த அசுத்தாவி இவங்க மேல என்ன பண்ணிடுச்சு? தாக்கிடுச்சு. நான் சொல்றது விளங்குதா? அல்லேலூயா. அல்லேலூயா. யார் அதை சொன்னது? அது நமக்கு கரெக்டா என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் கேள்வி. நம்ம அந்த கேள்வியை கண்டிப்பா என்ன பண்ணணும்? கேட்டுதான் ஆகணும். அப்பதான் நமக்கு சத்தியங்கள் கிளியரா நமக்கு என்ன பண்ணும்? புரியும். ஏன்னா பைபிள்ல ஆண்டவர் மட்டும் இல்ல, தீர்க்கதரிசி மட்டும் இல்ல, அப்போஸ்தலர் மட்டும் இல்ல, ஞானதிஷ்டிகாரர்கள் மட்டும் இல்ல, குறிப்பா தேவ பிள்ளைகள் மட்டும் இல்ல, பைபிள் எழுதப்பட்ட சரித்திரத்தில வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் எழுதின பேசின வார்த்தையும் அவங்க என்ன பண்ணிருக்கீங்க? எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே யார் அதை சொன்னதுன்ற கேள்வி ஃபர்ஸ்ட் கேள்வி நம்ம கேட்கணும். புரிஞ்சவங்க ஆமென். யோவான் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 38 டைம் இல்ல, நம்ம ஸ்பீடா போறோம். யோவான் 12ஆம் அதிகாரம் 38 சீக்கிரம் எடுத்து வாசிங்க. யோவான் 12:38 சீக்கிரம். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? நம்பர் 2 யோவான் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தின்படி நாம் கேட்க வேண்டிய இரண்டாவது கேள்வி, யாருக்கு சொல்லப்பட்டது? யாரை பற்றி சொல்லப்பட்டது? யாருக்கு சொல்லப்பட்டது? யாரை பற்றி சொல்லப்பட்டது? நான் சொல்றது அல்லேலூயா. யாருக்கு சொல்லப்பட்டது? யாரை பற்றி சொல்லப்பட்டது? பொதுவாக இது நம்ம வாக்குத்தத்தங்களே சொல்லிருக்கோம். பைபிள்ல ஏராளமான வாக்குத்தத்தங்கள் இருக்கா? கொஞ்சம் நீ கவனிப்பீங்களாக இருக்கா? இந்த வாக்குத்தத்தங்களா யாருக்குரியது? பேச மாட்டீங்க, நீங்க பேசலாம் ஆகணும். சொல்லுங்க. இது மாதிரி எப்படி நான் பேசுறது? சொல்லுங்க. இந்த பைபிள்ல இருக்கிற வாக்குத்தத்தங்கள்லாம் யாருக்குரியது? யாருக்குரியது? நமக்குரியது. சொல்லுங்க. நமக்குரியது. நமக்குரியதானா? நாம அதை சுதந்திரிக்கலாமா? விசுவாசிக்கலாமா? உரிமை பாராட்டலாமா? போராடி செவிக்கலாமா? ஆண்டு அப்படியே நமக்கு செய்வாரா? ஓகே. ஆவதுதான் இப்ப நம்ம நினைச்சுக்கணும். நமக்கு இருக்கிற அறிவு இது வரைக்கும் அவ்வளவுதான். கரெக்டா? ஆனா இன்னைக்கு நாம ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளும். ஏன்னா யாருக்கு சொல்லப்பட்டது, யாரை பற்றி சொல்லப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எல்லா வாக்குத்தத்தங்களையும் நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. 90% நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆனா ஒரு சில வாக்குத்தத்தங்கள் சில நபரை குறித்து மட்டும் சொல்லப்பட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்து வாசிங்க. சங்கீதம் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். சீக்கிரம் டக்குன்னு எடுத்து வாசிங்க. சங்கீதம் 34:20. அவருடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றினார். அவைகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. ஓகே ரைட். இது என்ன வாக்கு? இது என்னது? வாக்குத்தத்தமா? வாக்குத்தத்தமா? இது வாக்குத்தத்தமா? இது ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம். இது தீர்க்கதரிசனம். உரிமை பாராட்டி என்ன பண்ணலாம்? தெரிவிக்கலாம். இது வாக்குத்தத்தம். அல்லேலூயா. ஓகே. இந்த வார்த்தையை நம்ம எடுத்துக்கணும். இப்போ இந்த வார்த்தை என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? எலும்புகள் எதுவுமே குறிக்கப்படாது. எலும்பு எல்லாம் என்ன பண்றாரு? காப்பாற்று. எலும்பு எல்லாத்தையும் என்ன பண்றாரு ஆண்டவரே? வெளிப்பாக்குறீங்களா? கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. எலும்புகள் எல்லாத்தையும் கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? காப்பாற்றுவோம். எலும்பு எதுவுமே என்ன பண்ணாதான் முறிக்கப்படாது. ஓகே ரைட். இப்ப இந்த வாக்குத்தத்தத்துல பைபிள்ல இருக்கிற எல்லா வாக்குத்தத்தையும் நம்ம சுதந்திரிக்கலாம்னா இதையும் நம்ம சுதந்திரிக்கலாம். இப்ப நீங்க சொல்ற மாதிரியே நம்ம சுதந்திரிக்கலாமா? சரி. இன்னைக்கு நிறைய தேவனுடைய எலும்புகள் முறிக்கப்பட்டிருக்கு. கரெக்டா? அப்ப எப்படி இந்த வாக்குத்தத்தம்? ஏன்னா இந்த வாக்குத்தத்தம், இந்த தீர்க்க தரிசனம் தனிப்பட்ட ஒரு நபருக்காக சொல்லப்பட்டது. அல்லேலூயா.
யோவான் புஸ்தகம் 19 எல்லாம் இருக்கும். யோவான் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் நீங்க 33ல இருந்து யோவான் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்துல திருப்பிடுங்க, எல்லாரும் திருப்பிடுங்க பார்க்கலாம். யோவான் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் யாரை பற்றி சொல்லப்பட்டது? நம்முடைய மேசியா இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. அல்லேலூயா. 33 அவர்கள் இயேசுவிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால எலும்புகளை முறிக்கவில்லை. ஓகே, 36ல பாருங்க, அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தேறினது. கரெக்டுங்களா? அப்ப இது பர்சனலா யாருக்காக சொல்லப்பட்டது? இயேசுவுக்காக மட்டும். அதுதான் இப்ப நான் சொல்றேன். இரண்டாவது நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, யாருக்கு சொல்லப்பட்டது? யாரை பற்றி சொல்லப்பட்டது? ஆனா ஓகே, இது எல்லாருக்கும் கிடையாது, அது இயேசுவுக்கு மட்டும் சொல்லப்பட்டது. ஓகே, நம்ம அன்னைக்கு அப்பதான் இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கிக் கொண்டு மரிப்பதற்கு, இயேசு சிலுவையில ஜீவன் விடுவதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கல்லன் இயேசுவோட பேசுறான். ஆண்டவரே, இன்றைக்கு என்ன எப்படியாவது என்ன பண்ணுங்க, ராஜ்யத்துல கேட்டுக்கொள்ளுங்க. அப்பதான் இயேசு அவனுக்கு இரக்கம் பாராட்டி இன்றைக்கு என்னோட கூட பரதேசத்தில் இருப்பது சொன்னாரா? அப்பதான் ஒருத்தர் என்ன பண்றாங்க, பக்கத்துல இருக்கிற கல்ல அப்பதான் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போகிறதுக்கான ஒரு அனுமதியை பெற்றிருக்கான். ஆமாவா? பெற்றானா இல்லையா? கவனிங்க, வசனம் சொல்லுது 32, அந்தபடி போற்றவர் வந்து அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட முந்திரனுடைய எலும்புகளையோ மற்றவருடைய எலும்புகளையும் குறித்தார்கள். ஆமாவா? அப்பதான் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்தின் பாக்கியவானா மாறின அந்த கல்லுடைய எலும்புகள் முறிக்கப்பட்டது. ஆனால் இயேசுவின் எலும்பு மாத்திரம் முறிக்கப்படவில்லை. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த வாக்குத்தத்தம், இந்த தீர்க்க தரிசனம் தனி நபருக்காக சொல்லப்படுது. பிறகுதான் நான் சொல்றது 2 பேருக்கு புரியுது. அல்லேலூயா. கரங்களை அல்லேலூயா. நம்ம கேட்க வேண்டிய 2வது கேள்வி, யாருக்கு சொல்லப்பட்டது? யாரை பற்றி சொல்லப்பட்டது? அல்லேலூயா. யாருக்கு சொல்லப்பட்டது? யாரை பற்றி சொல்லப்பட்டது? அப்ப இயேசு அந்த இடத்துல இன்றைக்கு நீ என்ன கூட பரதேசத்தில் இருப்பாய் அப்படின்னு சொன்னாரு. அப்ப மரிக்கும் தற்காயில சொன்னாரு. அப்போ இன்னைக்கு நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுக்கிறது. ஆண்டவருக்குள்ள வந்துட்டாலும் ரட்சிக்கப்பட்டாலும் ஞானஸ்தானம் எடுக்கிற காரியத்துல அவங்க வந்து வெயிட்டிங் பீரியட்லயே போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு கொஸ்டின் இவங்களுக்கு என்னன்னா, இப்ப இந்த கல்லுடன் பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, என்ன சொன்னாருன்னா, இன்றைக்கு நீ என்ன கூட பரதேசத்தில் இருப்பாய். அப்ப அவனுக்கே ஞானஸ்தானம் இல்லையா? ஞானஸ்தானம் எடுக்காம எங்க போயிட்டான்? தேவராஜ்யத்துக்கு அவன் போயிட்டானே. அப்ப நம்ம கவனிங்க, யாருக்கு சொல்லப்பட்டது? அவன் சிலுவையில தொங்கிட்டு இருந்தான். நம்ம தொங்கினாங்கன்னா தொங்கிட்டு இருந்தவனுக்கு வேற வழி இல்ல. அவன் இனிமே இறங்கி வந்து ஒரு பரிசுத்தமான ஜீவனோட வாழ்க்கை வாழ்றதுக்கு அவனுக்கு வாய்ப்பு இல்ல. அதனால இயேசு சொன்னார், இன்றைக்கு என்னோட நீ பரதேசத்துல இருப்பார். ஆனா கர்த்தர் எவ்வளவோ தரம் இடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனாலும் இன்னும் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் நிறைய பேர் உட்கார்ந்து சொல்லுவோம். யாருக்கு சொல்லப்பட்டது? யாரை பற்றி சொல்லப்பட்டது அப்படின்றது நம்ம கவனிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் மத்தேயு புத்தகம் 14ஆம் அதிகாரம் 26ல இருந்து கவனிக்க. இந்த இடத்துல சீஷருங்க மட்டும் என்ன பண்ணாங்க, படகு ஏறி போயிட்டாங்க. இயேசு தனியா ஜெபம் பண்றதுக்காக போயிட்டாங்க. ஆனா நடு கடல்ல போகும்போது இவங்களுக்கு சமுத்திரம் கொந்தளிக்குது. அவங்களுக்கு தண்ணி வலிக்கிறாங்க, முடியல. ஆனா 4ஆவது இயேசு தண்ணி மேல நடந்து வந்தார். அவர்களை காப்பாற்றுவதற்கு இயேசு தண்ணி மேலே நம்ம இருக்காரு, நடந்து வந்ததை பார்த்து இவங்க உடனே ஆவேசம், ஒரு ஆவி வருகிறது சொல்லி என்ன பண்ணாங்க, பயப்பட்டாங்க. உடனே இயேசு சொன்னார், நான் தான் சொன்னாரு, நான் தான், பயப்படாத இருக்கு. உடனே கவனிங்க, பேதுரு சொல்றாரு, 28 தான் நினைக்கிறேன். பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே நீரே ஆனா உண்மை போல நானும் ஜலத்தின் மேல என்ன பண்ணோம், நடந்து வருவதற்கு எனக்கு கட்டளை கொடு. கேட்டாரா? பேதுரு கேட்டாரா? உடனே ஆண்டவர் என்ன சொன்னாரு, அதற்காக போ சொன்னாரு, வா. உடனே இயேசு சொல்றாரு, வான். உடனே பேதுரு இறங்கினாரு, தண்ணி மேல இயேசுவை போல பேதுரு நடந்தா. தண்ணி மேல நடக்க முடியுமா? நீங்க எதுவும் பதில் சொல்ல மாட்டீங்களா? இப்போ தண்ணி மேல நடக்க முடியுமா? நடக்க முடியுமா? தண்ணி மேல நடக்க முடியுமா? இப்போ நம்ம தேவனால கேட்க, நம்முடைய தேவனால நம்மள தண்ணி மேல நடக்க வைக்க முடியுமா? இதுக்கு மட்டும் சொல்றேன், முடியுமா? அது முடியும். நான் ஒண்ணு செய்ய மாட்டேன், அதான் சரி, ஓகே, நடக்க வைக்க முடியும். இப்போ இங்க இயேசு பேதுருவை உடனே பேதுரு இறங்கி என்ன பண்ணாரு,
தண்ணியில கால் வச்சாரு. ஒரு தகவல் நடந்து போற மாதிரி பேசுறாங்க தண்ணி மேல நடந்து போனார். இதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். இப்ப கவனிங்க, இதே மாதிரி இப்ப நாமளும் பேதர் நடந்து போனாரு. பேதர் வான்னு சொல்லி கூப்பிட்டாரு. நானும் இன்னைக்கே மெருந்தாச்சு போயிட்டு தண்ணி மேல என்ன பண்றேன், நடந்து போறேன். நீ நடந்து போக மாட்டீங்க, மூழ்கி போயிடுவீங்க. விளங்குதா? அப்ப ஏன் பேதர் நடந்து நமக்கு ஏன் நடக்கல? கவனிங்க, தண்ணி மேல ஜலத்தின் மேல நடக்கிறதுக்கு போ அப்படின்னு சொல்லப்பட்ட வார்த்தை எல்லாருக்கான வார்த்தை அல்ல, பேதுருக்காக மட்டும் சொல்லப்பட்ட வார்த்தை. புரிஞ்சுக்குங்க, நான் சொல்றது புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. தென் கொரியா தேசத்துல இப்படிதான் பேதுரு தண்ணி மேல நடந்த சம்பவங்க. பேதுரு தண்ணி மேல நடந்தது போல நாங்களும் நடப்போம் சொல்லி 2 தென் கொரியா தேசத்தை சேர்ந்த விசுவாசிகள் தண்ணி மேல நடப்போடு கடல் வழியா போனாங்க, மூழ்கியே போயிட்டாங்க. இது நியூஸ்ல எல்லாம் வந்துச்சு. தேவநாமம் தூசிக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஆமென். வழியே சாவுக்கு ஏதுவான யாவொன்றை குடித்தாலும் அது உங்களை சொல்லுங்க படுத்தாதுமா. அல்லேலூயா. அதுக்கு நம்மளே கட்டுப்பாட்டுல வாங்கி வச்சு குடிச்சாலும் ஆண்டவர் சொல்ல சாவுக்கு ஏது யாவொன்றை குடித்தாலும் அது கேட்கப்படுத்தாதுன்னு போட்டுருக்கு. நான் அப்படியே குடிக்கிறேன், நான் செத்து போய்வேன். அப்புறம் அலங்காரத்துல என்ன பண்ணணும்? வைக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னாரு? யாராவது தெரியாம உனக்கு எதுனா சொல்லுங்க 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 வச்சு கொடுத்துட்டா அது ஒண்ணு என்ன பண்ணாது? நீ தெரிஞ்சுக்கிட்டே விழுந்தா எல்லாம் சொல்றது. அப்போ வேதத்தை படிக்கும் போது யாருக்கு சொல்லப்பட்டது? யாரை பற்றி சொல்லப்பட்டது? தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும் போது உனக்கு அடிக்கடி வயிற்றில் ஏறும் வயிற்றுல இருக்கிற வயிற்று புண்ணுக்காக திராட்சரசத்தை சேர்த்து கொண்டு எழுதுறாரா? அல்லேலூயா. திராட்சை ரசத்தை அதிகமா சேர்த்துக்கொள். வைன், ஆங்கில வேதாகமத்துல வைன் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்போ பவுல் தீமோத்தேயுக்கு வைன் குடிக்க சொல்லிட்டாங்க. அப்ப நம்மளும் குடிக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கூடாது. இது யாருக்கு சொல்லப்பட்டது? யாரை பற்றி? அப்ப யாருக்கு சொல்லப்பட்டது? தீமோத்தேயு. பதில் கொடுத்தாருப்பா. இந்த அளவை கடங்கதான் பைபிள்ல ஏதாவது ஒண்ணு புடிச்சுக்கணும், அதையே நோக்கணும். அவர் அதை தெளிவா தீமோத்தேயுவே உனக்கு அடிக்கடி ஏற்படுகிற வயிற்று புண்ணுக்காக. அப்ப கவனிங்க, தீமோத்தேயுக்கு ஒரு அல்சர் ப்ராப்ளம் இருந்துச்சு. அதை அறிந்த பவுல் ஒரு பாசத்தோடு நேசத்தோடு எழுதுற. இப்ப திராட்சை ரசத்தை கொஞ்சம் அதிகமா என்ன பண்ணிக்க கூட்டிக்கோ, நீ ஊழியம் செய்யற, ஆரோக்கியமா இருக்கணும். அதே யாருக்கு சொல்லப்பட்டது? யாரை பற்றி? இந்த கேள்வி நம்ம என்ன பண்ணணும்? கேட்கணும். இது வரைக்கும் புரிஞ்சவங்க அல்லேலூயா, அல்லேலூயா. நம்பர் 3 மத்தேயு புத்தகம் 25ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் எடுத்துக் கொள்ளுங்கள். மத்தேயு 25:38 சீக்கிரமா எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 25:38. எப்பொழுதும் உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்துக் கொண்டோம். எப்பொழுதும் உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுக்கும். எப்போதும் உம்மை வியாதியுள்ளவராக காவலில் இருக்கிறவராகவும் கண்டு இடத்தில் வந்தோம் என்பார்கள். நம்பர் 3 ஃபர்ஸ்ட் சொன்னேன், யார் அதை சொன்னது? இரண்டாவது, யாருக்கு சொல்லப்பட்டது? யாரை பற்றி சொல்லப்பட்டது? நம்பர் 3 மூன்றாவது, எப்பொழுது சொல்லப்பட்டது? எப்பொழுது சொல்லப்பட்டது? அல்லேலூயா, அல்லேலூயா. லாபானே யாக்கோபுக்கு ராகேல் 2 லேயா கொடுத்தாரு. ஓகே, இவர் கல்யாணம் ஆகி அந்த நாள் முடிஞ்சு மறுநாள் கால பொழுது விடுஞ்சு பாக்குறாரு, ராகேல் நிக்கும் போது லேயா நிக்குது. இவரு போய் ரொம்ப டென்ஷன் ஆகி போய் கேட்கிறாரு, என்னது நான் ராகேல உங்ககிட்ட கேட்டேன், நீ எனக்கு பேச சொன்னீங்களா? லேயால குடுத்தியே அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகி கேட்கிறாரு. அதுக்கு மாமனார் சொல்றாரு, கவலைப்படாதப்பா, டென்ஷன் ஆகாது, நான் ராகேலையும் உனக்கு என்ன பண்ணிடுறேன், கொடுத்துறேன். அல்லேலூயா. இது எப்பொழுது சொல்லப்பட்டது? இது எப்பொழுது சொல்லப்பட்டது? இது எப்பொழுது சொல்லப்பட்டது? நியாயப்பிரமாண சட்டம் எழுதப்படுவதற்கு முன்பாக சொல்லப்பட்டது. இது வெள்ளம் நிறைய பேரு. அல்லேலூயா, ஆமென். நியாயப்பிரமாண சட்டம் யாத்ராகமத்தின் புத்தகத்தில் எழுதப்பட்டது. நான் சொல்லுகிற அந்த சம்பவம் ஆதியாகமத்தின் புத்தகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அப்பொழுது லாபான் சொல்கிறான், என்ன நீ லேயால நீ ராகேலை கேட்ட, உனக்கு லேயால கொடுங்க, ராகேலை உனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்ற.
பாத்தீங்கன்னா யாக்கோபும் அதுக்கு சம்மதித்து இன்னும் 7 வருஷம் வேலை செய்யுது. இது ஓகே ஆச்சு. அப்போ எப்போ? அப்பொழுது எப்பொழுது அப்பொழுது எப்பொழுது நியாயப்பிரமாண சட்டம் எழுதப்படுவதற்கு முன்பாக. அதுதான் நான் சொல்றது. இப்பொழுது இந்த காலத்துல ஒரு மாமனார் சொல்றாரு வச்சுக்கோங்க. ஒரு பையன் கல்யாணம் பண்றான். அந்த பையன் சின்ன பொண்ணு கேட்கறான், ஒரு பெரிய பொண்ணை கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டாரு. இப்போ கல்யாணம் வந்து ஒரு பையன் போய் கேட்கறான், ஏன்னா அங்கிள் நான் சின்ன பொண்ணு தான் கேட்டேன், நீங்க பெரிய பொண்ணு கொடுத்துறீங்களே. அப்ப அந்த அங்கிள் சொல்றாரு, போகக்கூடாது. பாத்தீங்கன்னா சின்ன பொண்ணு உனக்கு என்ன பண்ணிக்கிறேன் கொடுத்துருங்க. இப்ப என்ன ஆகும்? படாத பாடாது. அந்த குடும்பத்துல நிம்மதி இருக்குமா? அப்போ இருந்துச்சு. ஏன்னா அது நியாயப்பிரமாணம். உங்களுக்கு புரியுறதுக்காக ஒரு சிம்பிளான ஒரு மேட்டர் சொல்றாங்க. நான் மக்களுக்கு சொல்லல. நான் சொல்றது அப்பொழுது, இது இப்பொழுது. அப்ப வசனத்தை வாசிக்கும் போது எப்பொழுது அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம என்ன பண்ணணும்? கேட்கணும். கேட்டாதான் விஷயம் உள்ள இறங்கும். இல்லன்னா இந்த மாதிரி அலைவரியா புரிஞ்சிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் என்ன செய்தான்? அவன் அப்படி செய்தான். நீ என்ன செய்ய? நீ அவன் சென்ற மாதிரி போய் செய்ய. அவன் பண்ண நாடு கொண்டு தந்த, நீ நாடு சாப்பிடும். அது எப்ப சொல்லப்படுது? இது எப்ப தெரியணுங்க நமக்கு. அல்லேலூயா. அது நமக்கு புரியணும். புரிஞ்சவங்க அல்லேலூயா. ஓகே, மத்தேயு புத்தகம் 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு புத்தகம் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கலாம். மத்தேயு 10:9-10 வாசிப்போம். உங்கள் இச்சைகளில் பொன்னையாவது வெள்ளியையாவது செம்பையாவது மடிக்காத பையையாவது 2 அங்கிகளையாவது பாதரட்சைகளையாவது தடியையாவது தேடி வைக்க வேண்டாம். தன் ஆகாரத்து பாத்திரமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இப்ப என்ன சொல்றாரு? 2 பேரை ஊழியத்துக்கு அனுப்புறாரு. இவங்ககிட்ட என்ன சொல்றாரு? எப்ப நீ கச்சையாவது பொருளையாவது தண்ணியாவது சம்பத்தாவது புளி சாதமாவது லெமன் சாதமாவது ஜூஸ் ஆகுது, ஆப்பிள் ஜூஸ் ஆகுது, எந்த ஜூஸ் என்ன பண்ணாத எடுத்துட்டு போவாங்க. எல்லாம் எந்த இங்கே வச்சுட்டு நம்ம நீ போயிட்டு புரியுதா? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். அந்த கச்செல்லாம் உங்களுக்கு புரியாது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இப்ப சொல்றது புரியுதா? விலகுதா? அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, விலகு. ஓகே, எல்லாத்தையும் எடுத்து போவத விட்டு போயிட்டு எனக்கு வேற யாரும் புளிக்கு பாத்திரமா இருக்கிறான்னு சொல்றது. இது யாருக்கிட்ட அனுப்பும் போது சொன்னாரு? டீச்சர்களை யாருக்கிட்ட அவர் அமைச்சாரு? 6ஆம் வசனத்துல படிங்க. காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டார் இஸ்ரவேல் ஜனங்கிட்ட அனுப்பும் போது சொன்னாரு. யார் அனுப்பும் போது சொன்னாரு? அனுப்பும் போது சொல்லல. இஸ்ரவேல் ஜனங்க அனுப்பும் போது ஏன் அப்படி சொன்னாரு? இஸ்ரவேல் ஜனங்க அனுப்பும் போதுன்னா இஸ்ரவேல் ஜனங்க கையில வேதம் இருந்தது. அந்த வேதத்துல நற்செய்தியை அறிவிக்க வருகிற தேவ ஊழியக்காரர்களை உபசரிக்க வேண்டும், கவனிக்க வேண்டும், கனம் பண்ண வேண்டும் என்று அதெல்லாம் எழுந்திருந்தது. ஆல்ரெடி அவங்களுக்கு அது தெரியும். ஆகவே நற்செய்தி அறிவிக்கிற ஊழியக்காரர்களுக்கு வேண்டிய சாப்பாடு, துணிமணி இருக்கிறத எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதனாலதான் 2 ராஜாக்கள் புத்தகம் 4ஆம் அதிகாரத்துல கனம் பொருந்திய ஸ்திரீயாகி சூனமையாகும். எலிசா தீர்க்கதரிசி வரும்போது அவருக்கு சாப்பாடு போட்டது மட்டும் இல்ல, மொட்டை மாடியில ஒரு ரூம் கட்டி அவருக்கு வேண்டிய எல்லா வசதியும் என்ன பண்ணாங்க? செஞ்சு கொடுத்தாளா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமுடைய வேலைக்காரனாக எலியேசர் லாபான் வீட்டுக்கு வரும்போது ஒட்டங்களுக்கு வைக்கோல் போட்டது மட்டுமின்றி இவருக்கும் சாப்பாடு போட்டு தங்குறதுக்கு இடம்லாம் கொடுத்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவ பிள்ளைகள் வரும்போது உபசரிக்க வேண்டும் என்ற அந்த தேவ வார்த்தை அவர்களிடத்துல இருந்தது. அல்லேலூயா. அவங்களுக்கு அது தெரியும். அல்லேலூயா. அதனாலதான் ஏன் தெரியும் எடுத்து போவாதீங்கப்பா. சமோசா, புளி சாதம், லெமன் சாதம் சொல்லுங்க. வீட்டுல வச்சுப்போ வீட்டுல புள்ள சாதியாவது சாப்பிட்டு நீ எடுத்து போவாது, நீ அப்படியே போட்டு சும்மா போன்னு சொன்னாரு ஆண்டவர். ஆனா லூக்கா சுவிசேஷ புத்தகம் 22ஆம் அதிகாரத்துக்கு திரும்புங்க. லூக்கா சுவிசேஷ புத்தகம் 22ஆம் அதிகாரம் திரும்பி கொள்ள 35, 36 வாசிங்கள். சீக்கிரமா வாசிங்கள். லூக்கா 20, 30, 22, 35, 36. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையும் சாமான் பையும் ஆதரட்சிகளும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாவது உங்களுக்கு குறைவா இருந்ததாக சொல்றாரு. மத்தேயுல அம்சார்ல 10ஆம் அதிகாரத்துல அம்சார்ல இப்ப நீங்க படிச்சீங்கல்ல,
அதை ரீமைண்ட் பண்ணி சொல்றாரு. அப்படி அம்சனே உங்களுக்கு ஏதாவது குறைவா இருந்துச்சா அதுக்கு அவங்களோட ஆன்சர் ஒன்றும் குறைவில்லை ஆண்டவரே, எதுவுமே குறைவில்லை ஆண்டவரேன்னு சொன்னார். இப்ப அடுத்து 36ல அவர் என்ன சொல்றாரு வாசிக்கலாம். இப்பொழுதோ பணப்பையும் சாமான் பையும் உடையவன் அவைகளை எடுத்துக்கொள்ள கடவன், பட்டயம் இல்லாதவன் தன் வஸ்திரத்தை விற்று ஒன்றை கொள்ள கடவன். அப்பொழுது இது கவனிங்க. அப்பொழுது மத்திய 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. அப்பொழுது இது இப்ப சொல்றாரு, எடுத்துட்டு போங்க. எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, சாமான் பைய பணப்பைய பட்டயம் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, எடுத்துட்டு போங்கன்றார். ஏன்னா அது இஸ்ரவேல் ஜனங்கள் எடுத்து ஆரம்பிச்சேன். அதனால உங்களை எடுத்துக்கொண்டு போங்க நானு சொன்னேன். இப்ப நீ எடுத்துட்டு போங்கன்றார். புரியுதுங்களா? அது அப்பொழுது, இது இப்பொழுது, அது அப்பொழுது, இது இப்பொழுதுன்றது எப்படி உங்களுக்கு தெரியும்னா, எப்பொழுதுன்ற ஒரு கொஸ்டின் நீங்க கேட்டாதான் உங்களுக்கு தெரியும். வேலை நான் சொல்றது எத்தனை பேருக்கு நான் சொல்றது அதே எப்பொழுது, அது அப்பொழுது, இது சொன்னாரா இப்பொழுது சொல்றாரு ஆண்டவர். இங்க பட்ட போட்டிருக்கா இப்பொழுது, 36ல போட்டிருக்கா இப்பொழுதுன்னு போட்டிருக்கா. சரி, ஓகே. அது அப்பொழுது, இது இப்பொழுது. இது எப்படி உங்களுக்கு தெரியும்னா, நீங்க ஒரு கொஸ்டின் கேட்க நீங்க ஒரு கொஸ்டின் கேட்கணும். என்ன கொஸ்டின் கேட்கணும்? சத்தமா சொல்லுமா? எப்பொழுது எப்படி கேட்கணும்? புரியுதா? அது அப்பொழுது, இது அப்ப அங்கேயே சொன்னாரு இஸ்ரவேல் கிட்ட அனுப்பிச்சாரு. இங்கே எடுத்து சொல்றாரு இது வேற. அப்படியே இதுல இருந்து டிஃபரெண்ட் இருக்குது. இது அது எப்பொழுது, இது எப்பொழுது அப்படின்றத படிச்சாதான் உங்களுக்கு கிளியரா என்ன பண்ணும் புரியும். புரிஞ்சவங்க அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை சேர்த்து அல்லேலூயா. வேதத்தை வாசிக்கும் போது எப்பொழுதுன்ற கொஸ்டின் நம்ம கேட்டுதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. யாத்திராகமம் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 32:7. சீக்கிரம் எடுத்து வாசிங்கள். 32:7. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, இந்த தேசத்தில் இருந்து நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை எடுத்துக்கொண்டு உன் ஜனங்கள். ஓகே, இப்ப என்ன டிஃபரெண்ட் தெரியுது உங்களுக்கு? அதுக்கு முன்னாடி எல்லாம் என் ஜனம் சொல்லிட்டு, ஓகேவா? இப்ப என்ன டிஃபரெண்ட் தெரியுது? உன் ஜனம். டிஃபரெண்ட் இருக்கா? அப்ப முன்னாடி எல்லாம் என் ஜனம், இப்போ உன் ஜனம் சொல்லிட்டாரு. இப்ப என்னப்பா இது? அப்போ என் ஜனங்காரு, இப்போ உன் ஜனம்ன்றாரு. அது எப்ப சொன்னாரு, இது எப்ப சொன்னாரு அப்படின்ற ஒரு கொஸ்டின் நீங்க கேட்டாதான் நீங்க மேல இருக்கிற வசனத்தை படிப்பீங்க. மேல என்ன இருக்குது? நகைகள் எல்லாம் ஆர்வம் கழட்டி கொடுக்க சொல்லி அந்த நகைகளை அக்கினில போட்டு கண்ணுக்குட்டியை ஒண்ணு பண்ணி கண்ணுக்குட்டிக்கு முன்னாடி பலியிட்டு இவங்க ஆராதனை பண்ணனால இவங்க பாவம் செய்து விட்டார்கள். இப்பொழுது ஓகேவா? எப்பொழுதுன்ற ஒரு கொஸ்டின் நம்ம என்ன பண்றோம்? எதை வாசித்தாலும் எதை படிச்சாலும் சொல்லுங்க, எப்பொழுது அப்படின்ற ஒரு கொஸ்டின் நம்ம என்ன பண்ணோம்? கேட்கணும். புரிஞ்சவங்க? ஆமென். அல்லேலூயா. நம்பர் 4 சங்கீதம் புத்தகம் 42:3. சீக்கிரம் வாசிங்கள். சங்கீதம் 42:3 எடுத்துக்கொள்ளுங்கள். 42:3. உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் இடத்துல சொல்லுகிறபடியால் இளமம் பருவத்தின் கண்ணீரை எனக்கு உணவாயிற்று. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் கேள்வி என்னது? யாரை சொன்னது? நம்பர் 2, யாருக்கு யாரை பற்றி சொல்லப்பட்டது? சரி, யாருக்கு சொல்லப்பட்டது, யாரை பற்றி சொல்லப்பட்டது? நம்பர் 3, எப்பொழுது சொல்லப்பட்டது? நம்பர் 4, எங்கே சொல்லப்பட்டது? எங்கே சொல்லப்பட்டது? எங்கே சொல்லப்பட்டது? ஒரு வார்த்தை வாசிச்சானா அந்த வார்த்தை ஆண்டவரு எங்க சொன்னாரு, எங்க சொன்னாரு, எங்க சொன்னாருன்ற கேள்வி நம்ம கேட்டாதான் அது நமக்கு சரியா என்ன பண்ணணும். ஓகே ஓகே. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு காரியத்தை புரிய வைக்கிறேன். ரோமர் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாத்தீங்க. ரோமருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் போது அந்த புத்தகத்தை முடிக்கிற 16ஆம் அதிகாரத்துல ஒரு சுவாரஸ்யமான ஒரு வார்த்தையை 16ஆம் வசனத்துல அவர் எழுதுகிறார். பாத்தீங்க 16. ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாசுங்கள். எல்லாம் இருக்கீங்களா? இருக்கிறவங்க? ஒருவரை ஒருவர்
பரிசுத்த முத்தத்தோடு பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். வாழ்த்துங்கள். போதும். சரி, ஓகே. இது என்ன சொல்றாங்க ஆண்டவர் பவுல் ஒருத்தர் பார்த்தா சொல்லுங்க, பரிசுத்த முத்தத்தோட வாழ்த்துங்கள். அது எப்படி பார்த்தோடனே அப்படியே 2 பேரும் அப்படியே கழுவி என்ன பண்றாங்க, முத்தம் கொடுத்து வாழ்த்துவாங்க. கரெக்டுங்களா? பாத்துருக்கீங்களா? அதெல்லாம் மேற்கத்திய நாடுகள்ல பாத்துருக்கீங்களாமா? மேற்கத்திய நாடுகள் இன்னும் அந்த பழக்கம் இருக்கு. அல்லேலூயா. இப்ப பவுல் சொல்றாரு, ஒருவர் நீங்க பார்க்கும்போது பரிசுத்த முத்தத்தோட வாழ்த்துங்கன்னு சொல்ல. ஓகே, இது மேற்கத்திய நாடுகளுக்கு. வெளிநாடுகள்ல இன்னும் அந்த பழக்கம் என்ன பண்ணுது? இருக்கு. இன்னும் யாராலும் பார்த்து என்ன பண்ணுவாங்க, கட்டி பிடிச்சு என்ன பண்ணுவாங்க, முத்தம் கொடுத்து அவங்க வந்து வாழ்ந்துப்பாங்க. கரெக்ட். ஓகே, இது கவனிங்க. வெளிநாடுகளுக்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் இது ஓகே. ஆனா இந்தியாவுல இது செல்லுபடியாகும். கரெக்டா நான் சொல்றதா? இந்தியாவுல இது செல்லுபடி. இந்தியாவுல இதை ஃபாலோ பண்ண முடியுமா? பைபிள் வசனம் தான். பைபிள் அது பவுல் எழுதின வசனம் தான். ஃபாலோ பண்ண முடியுமா? அதனாலதான் எங்க சொல்லப்படுது கேட்கும். நான் சொல்றது வருதா? நான் சொல்றது எத்தனை பேருக்கு வருது? எங்க சொல்லப்படுதுன்ற கொஸ்டினை கேட்டாதான் அதை நம்ம ஃபாலோ பண்ண முடியுமா முடியாதான்றது நமக்கு தெரியும். ஓகே, பைபிள் வசனம் தானே. அல்லேலூயா. சரி, ஓகே, கவனிங்க. இப்போ பரிசுத்த முத்தத்தோட வாழ்த்துங்கன்னு சொல்லிருக்காரு. இப்ப இந்தியாவுல அந்த மாதிரி ஒரு அனுமதி நமக்கு கிடையாது. இந்தியாவுல வந்து தாலி கட்ட மனைவியா இருந்தா கூட நீ வீட்டுல போய் தான் என்ன பண்ணணும், நீ பேசிக்கணும். ரைட்? பொது இடங்கள்ல எதுவுமே என்ன பண்ண மாட்டேன். அப்படி பண்ணா அது அரசாங்கத்துல நமக்கு அது ஒரு குற்றமாக குற்றத்தை போட்டு ஒத்துழைப்பு உள்ள என்ன பண்ணணும். கரெக்டுங்களா? இப்ப கவனிங்க. இப்ப எப்படி இருக்கும்போது, இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது இந்தியாவில அப்படிப்பட்ட சட்டம், அப்படிப்பட்ட வழி, அந்த அனுமதி நமக்கு இல்லை. ஆனா மேற்கத்திய நாடுகள் அது இருந்தது. ஆனா ராஜஸ்தான்ல இன்னைக்கு கூட, ராஜஸ்தான்ல பெண்கள் முகத்தை கூட பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு இருக்கா அவரோட ஒரு பழக்கம் இருக்கா? இன்னைக்கு அங்க ஊழியர் செய்யற பரிசுத்த வாழ்ந்த ஊழியக்காரர்களுக்கு அது தெரியும். சிஸ்டருக்கு தான் ஜோம் பண்ண வந்துக்கிறேன், நீங்க முகத்தோட விளைக்க முடியாது. ஆகவே இந்த வசனத்தை படிக்கும்போது நாம ஒவ்வொரு வார்த்தைகளையும் படிக்கும் போது எங்கே சொல்லப்பட்டது என்ற கேள்வியை நம்ம என்ன பண்ணணும், கேட்க வேண்டும். புரிஞ்சவங்க அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. பெண்கள் ஆண்களுடைய கொடுக்கிறார். ஆண்கள் பெண்களுடைய, இது பழைய ஏற்பாட்டிலும் இருக்கிறது, புதிய ஏற்பாட்டிலும் இருக்கிறது. ஆண்கள் பெண்களுடைய போடுறது அவங்களுக்கு கேவலம், பெண்கள் ஆண்களுடைய போடுறது அவங்களுக்கு கேவலம், போடக்கூடாது அப்படின்னு ஆண்டவரே என்ன பண்ணிட்டாரு சொல்லிட்டாரு. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கு இது கண்டிப்பா செட் ஆகும். நம்ம நாட்டுக்கு என்ன பண்ணோம், கண்டிப்பா நம்ம நாட்டுடைய கலாச்சாரத்துக்கு கண்டிப்பா இது என்ன ஆகும், கண்டிப்பா ஒத்துப்போம். ஆனாலும் இந்தியர்களுக்கு பெண்கள் ஆண்களுடைய போடுறாங்களா? இப்ப இவங்களை வந்து நம்ம போட வேணாம்னு சொன்னாலும், போட வேணாம்னு சொன்னாலும் இவங்க என்ன சொல்றாங்கன்னா வெளிநாடுகள் காட்டுறாங்க. அதாவது தேவனுக்கு ஊழியர் செய்யற நபர்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஜாயஸ் மரியர், அவங்க என்ன பண்றாங்க காட்டுறாங்க. இப்ப அவங்கலாம் ஊழியர் முடிதானே செய்யறாங்க. அவங்க நல்லா கற்றால வலிமை, இன்னைக்கு அவங்களுக்கு ஆண்டவர் வலிமை பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. ஆமே. இப்ப அவங்க என்ன ட்ரெஸ் போட்டு பாத்துருக்கீங்களா? ஜாயஸ் மரியர் பார்க்கறதுக்கு யாரும் வர மாட்டீங்க. கரெக்டுங்களா? ஓகே, என்ன ட்ரெஸ் போட்டுருக்காங்க? ஆமா, ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் போட்டுருக்காங்க. இப்ப அவங்க போட்டுக்கிறாங்களே, நீங்க ஜாயஸ் மரியர் போட்டிருக்கிறாங்கன்னா அவங்க அங்க அப்படி போட்டு முடிய செய்யறாங்கன்னா அந்த கலாச்சாரத்துக்கு அது ஓகே. நம்ம கலாச்சாரம், நம்ம இந்தியாவில இருந்து, தமிழ்நாட்டுல இருந்து, அது துரபாகத்துல இருந்து, கண்ணகி நகர்ல இருந்து போற ட்ரெஸ் ஒரு அளவுல. ஆமே. பைபிள் சொல்றது பெண்கள் முடியை முழுவதுமாக தரித்து போடக்கூடாது, ஆண்கள் முடியை வளர்க்க கூடாது. ஆம்பளைன்னா இப்படி வச்சுட்டு இந்த பொம்பளை பசங்க போய் தாங்க முடியாம அப்பப்ப வெட்டி வந்து. அப்ப இதெல்லாம் வந்து நம்ம கலாச்சாரத்துக்கு இது மட்டும் பெரிய அந்த நாட்டுல அவங்க அப்படியே மாதிரி கட் பண்ணின்னு அழகா நிற்பாங்க. அது அவங்களுக்கு பெருசா தெரியாது. நம்ம ஆளுங்க அப்படி இருக்கோம், அதாவது சும்மா போற பசங்க நீங்க தூண்டி விடுங்க. அதாவது ஒரு முறை கேஸ் நடந்தது. அதுல ஒருத்தர் வக்கீல் சொன்னாரு,
நிறைய பாவம் நடக்கிறதுக்கு பெண்கள் அணியிற உடைதான் காரணம். உடனே அதோட ஒத்துக்க மாட்டான். உடனே பெண்கள் எல்லாம் எழுப்பிட்டாங்க. அப்ப பெண்களுடைய உரிமைகளை நீங்க கெடுக்கிறீங்க. எனக்கு ஒரு நல்ல விஷயத்துல ஒருத்தன் ஏதோ தான் பேசுறான். அது அதிமுக மாதிரி ஒரு நாள் பேசிட்டான். அது பண்றீங்க சொன்னது. அப்ப பெண்கள் கவனிங்க, நம்ம எந்த ஒரு உடை அணிந்தாலும், ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும், எந்த ஒரு உடை அணிந்தாலும், எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும், நம்ம எங்கே இருக்கிறோமோ அதுக்கேற்ற விதமாகத்தான் கலாச்சாரத்தையே நம்ம கலாச்சாரத்தை சார்ந்துதான், கலாச்சாரத்தை பற்றி கொண்டுதான், கலாச்சாரத்தோடு ஒற்று இணைந்துதான் நம்ம வாழ வேண்டும். நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப வசனத்தை நம்ம படிக்கும் போது எங்கே சொல்லப்பட்டது? யோவான் சுவிசேஷ புத்தகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல இயேசு 12 பேருடைய கால்களை கழுவி சொன்னார். என்ன சொன்னாருன்னா, நீங்க நான் கழுவும் போது நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்கப்பா, கழுவுங்க. இப்ப அதை செய்யணுமா? இன்னைக்கு நிறைய சபைகள் இருக்கா இருக்கு. ஆனா நாம செய்யறது இல்லை. செய்யலாம், பிரச்சனை இல்லை. இப்ப பஸ் சர்வீஸ் பண்ணுறாங்க, எல்லாரும் காலை கழுவிட்டு போயிடாம வச்சுக்கோ. செகண்ட் எங்க எங்க உட்கார்றது, சரி அட்ஜஸ்ட் பண்ணி உட்காடுறாங்கன்னு வச்சுக்கோ. காலை கழுவிட்டு போயிட்டாங்க. இந்த மூணாவது என்ன பண்றது? அது இருக்கிறது ஒருத்தவங்க என்னமா இருக்குது. நம்முடைய இடத்துக்கு, நம்முடைய கலாச்சாரத்துக்கு அது ஏற்று செய்யல. 12 பேர் தான் அங்க இருந்தாங்க. நீங்களும் அப்படி செய்யணும்னு சொன்னேன். ஒரே பாத்திரத்துல பானம் பண்ணணும். ஏற்கனவே சொன்னாரு. அப்ப இன்னைக்கு நிறைய சபைகள் அப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, ஒரே பாத்திரத்தை நடுவில் வந்து நிற்பாரு. அப்படியே ஒவ்வொருத்தர் வாயில வச்சு கொடுப்பாங்க. வச்சு என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. இப்ப நம்ம பாத்திரத்துக்கு வச்சு கொடுக்க முடியுமா? ஒரே பாத்திரம் கொடுக்க முடியுமா? ஏன் கொடுக்க முடியாது? நிறைய பேர் இருக்கிறாங்க, அது ஒரு ரீசன். ஒரே பாத்திரம் வச்சு நிறைய பேர் இருக்கிறாங்க. டைம் ஆகுது, பரவாயில்லப்பா, கால இருந்து சாயந்தரம் நான் வாரத்தை நடத்தினே இருப்போம் அப்படின்னு வச்சுட்டு நம்ம கொடுத்தாங்க. என்ன ஆகுது? ஒரே பாத்திரம் அங்க 12 பேர், ஏசு 12 பேர். எப்படி பிடிக்க முடியுமா? நம்ம காலகட்டத்துல சுத்தம் சுகாதாரம் ரொம்ப அவசியம். இதுல ஒரே பாத்திரம் எல்லாரும் எப்படி பண்ண முடியும்? அதனால அப்படி செய்ய முடியாது. சுத்தம் சுகாதாரம் இதெல்லாம் வேணுன்றதுக்காக சொன்ன கட்டளைக்கு நம்ம கீழ்பட்டது. ஒரே பாத்திரம் என்று சொல்லி ஒரே நேரத்துல நம்ம எல்லாரும் அப்பத்துல வாங்கி வச்சுட்டா கூட பாஸ்ட் எப்ப சொல்றாங்களோ சொல்ற வரைக்கும் காத்திருந்து அவர் சொல்லும் போது ஒருமனப்பட்டு ஸ்தோத்திரம் பண்ணி புசிப்போமாக. ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா வாங்கிச்சு, வாங்கி அப்ப கொடுத்து ரசம் கொண்டு கொடுத்தா டப்புன்னு ஊதிச்சு வாயில. நம்ம பார்த்தா என்ன இது, நம்ம டக்குன்னு அப்புறம் வந்து பாஸ் சொல்றாரு, அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி ஒரு முறைப்பட்டு புசிப்போமாக. இது பேக பார்த்து எல்லாரையும் பார்க்குது. என்ன எல்லாரும் சாப்பிடுறாங்க, அவன் தமிழ் பொறுமனப்பட்டு திராசரசத்தை எடுத்து சோதனம் பண்ணி பானம் பண்ணுவாங்க. பாச சொல்றாரு, இது வெறும் டப்பாத. அப்போ அந்த மாதிரி ஏன் ஒரே பாத்திரத்துல செய்ய மாட்டோம் கூட எல்லாரும் ஒருமுறைப்பட்டு ஒரே டைமிங்ல என்ன பண்றோம்? அது என்ன, நாங்க எல்லாம் ஒரே பாத்திரமாக உங்க சமூகத்துல இருக்கிறோம். புரியுதுங்களா? அப்போ அந்த காலங்கிறது ஒரே பாத்திரம், அதெல்லாம் அதெல்லாம் கரெக்ட் தான். செய்ய முடிஞ்சா வசதி இருந்தா நம்ம செய்யலாம். ஆனாலும் ஆண்டவரை எங்கே சொல்லணும், வசனம் எங்கே சொல்லணும், அதை நம்ம கேட்டா நம்ம சத்தியத்தினுடைய ஆழங்களை, சாரங்களை, சாராம்சங்களை சரியாக நம்ம புரிந்து கொள்ளலாம். இல்லையா? கால கழுவுனா கூட பரவாயில்ல, கால காலம் வந்து சரி. இல்லையா? கால கழுவு அவசியம். கால கழுவுனாதான் உங்கள்கிட்ட தாழ்மை இருக்குன்னு அவசியம் இல்லை. நீ கால கழுவுனா கூட மற்றவங்களால வாரி விடாம ஒதுக்கும் போது நான் அன்பா ஐக்கியமா இருந்ததுதான் கர்த்தர் நமக்கு போதிக்கா அப்படின்னு சொல்லுவோம். அல்லேலூயா. கரங்களை அல்லேலூயா. நம்பர் 5, ஏன் மல்கியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர் ஒருவனை படைத்தார், காவியத்திலே பரிபூர்ணமா இருந்தது. பின் ஏன் அவர் ஒருவனை படைத்தார்? ஏன் என்று சொல்லப்பட்டது என்று கேட்க வேண்டும். ஏன் என்று சொல்லப்பட்டது என்று கேட்க வேண்டும். பிலிப்பியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பிலிப்பியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். சொன்னாரா? இந்த வசனத்துக்கு எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? ஆமெனா? சரி, ஓகே. இப்பவே என்ன சொல்லலாம், இந்த தேசத்துடைய
தமிழ்நாட்டுடைய குடியுரிமை எல்லாத்தையும் ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி எல்லாத்தையும் அரசாங்கத்துல கொடுத்துடலாமா? எங்க குடியிருப்பு இங்க இல்லப்பா, எங்க குடியிருப்பு எல்லாம் பரலோகத்துல இருக்குது அப்படி நம்ம கொடுத்துடலாமா? அது சரியா? இந்திய தேசத்தை நாம் மதிக்க வேண்டும். தேசத்தின் மீது நமக்கு பற்று இருக்க வேண்டும். தேசத்தின் மீது வெறி நமக்கு இருக்கக்கூடாது. வெறிதான் தப்பு, பத்து நம்ம அது தப்பு இல்லை. புரியுதுங்களா? அப்ப இன்னைக்கு நம்ம கொடுக்க முடியுமா? அது முடியாது. அப்ப ஏன் இங்க பவுலர் மாதிரி சொன்னாரு? ஏனென்றால் பிலிப்பிய கிறிஸ்தவர்கள் அகதிகளாக அந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க யாரு? அகதிகள். அகதிகள் யாரு தெரியுமா? இலங்கையிலிருந்து வந்தாங்க. இப்ப கூட சமீபத்துல பஞ்சம், இலங்கையில இப்ப கூட ரொட்டி தின்லாம் தூக்கி போட்டாங்க, பஞ்சம் இருந்துச்சு, சமீபத்துல நடந்தது. அப்ப அகதிகள் வந்தாங்களா? இந்தியாவுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கே வந்தாங்களா? ஓகே, வந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? நம்ம அரசாங்கம் அவங்களுக்கு எல்லா பர்மிஷனும் இருந்துச்சு, அனுமதி எல்லாம் கொடுக்கு. பஸ்ல ஏறிக்கோ, ஆட்டோல போயிருக்கோ, எந்த ஹோட்டல் வேணாலும் போய் என்ன பண்ணிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம், வீடு வாடகை எடுத்து நான் பண்ணலாம், இருக்கலாம், இங்கே ஒரு வேலை செஞ்சு பொழப்பு நடத்திக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். ஆனா ஒன்னே ஒண்ணு, இந்திய தேசத்தினுடைய வாக்குரிமை அவங்களுக்கு அனுமதி எல்லாம் கொடுக்கப்பட்டு வாக்குரிமை அவங்களுக்கு இல்ல. ஆனா எந்த வாக்குரிமை பிலிப்பியர்களுக்கு இல்லை. அதனால இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளால ஆதரவுகளா இருக்கிறது, நமக்கு வாக்குரிமை இல்ல அப்படின்ற கஷ்டம் அவங்களுக்கு என்ன பண்ணுச்சு, இருந்துச்சு. அதனால பவுல் என்ன பண்ணாருன்னா அவங்களை உற்சாகப்படுத்தும்படியாக, இங்க உங்களுக்கு வாக்குரிமை இல்லாம பரவாயில்லப்பா, நம்ம இங்கே இருக்க போறதுல நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்லி அவங்களை உற்சாகப்படுத்தினோம். அந்த கொஸ்டினுக்கான அந்த வார்த்தைக்கான சாராம்சம் உங்களுக்கு நன்குதான். அதைகள் ஏன் இது சொல்லப்பட்டது என்று சொல்லுங்க, கேட்க வேண்டும். 5 கொஸ்டின் சொல்லுங்க. யார் அதை சொன்னது? 2வது சொல்லப்பட்டது, யாரை பற்றி சொல்லப்பட்டது? 3வது எப்பொழுது சொல்லப்பட்டது? எங்கே சொல்லப்பட்டது? ஏன் இது சொல்லப்பட்டது? அல்லேலூயா. கவனிங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின். யார் இதை சொன்னது? யாருக்கு சொல்லப்பட்டது? யாரை பற்றி சொல்லப்பட்டது? The first question, second question, நபரை குறித்து, person, நபரை குறித்து. third question என்னது? எப்பொழுது, period, காலத்தை குறித்து. third question எப்பொழுது சொல்லப்பட்டது? period, காலத்தை குறித்து. fourth question எங்கே சொல்லப்பட்டது? place, இடத்தை குறித்து. எங்கே சொல்லப்பட்டது? பிளேஸ், இடத்தை குறித்து. fifth question ஏன் இது சொல்லப்பட்டது? பர்பஸ், நோக்கம். ஏன் இது சொல்லப்பட்டது? பர்பஸ், நோக்கம். 5 கொஸ்டின். ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின் பர்சன், 3வது கொஸ்டின் பீரியட், 4வது கொஸ்டின் பிளேஸ், 5வது கொஸ்டின் பர்பஸ். இந்த 5 நோக்கத்தோடு இந்த 5 கேள்விகளை நம்ம கேட்டோம்னா நிச்சயமாக வேத வசனத்துல நாம நிலைத்திருக்கலாம். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து யோபோக்கு மனுஷன் நானும் பாக்கியமங்கல பாக்கியவதிகளா மாறலாம். இந்த 5 கேள்விகளும் வேதத்தின் திறவுகோலை நமக்கு கொடுக்கும். அந்த திறவுகோலை வைத்து டோர் ஓபன் பண்ணி உள்ள போயிட்டு நம்ம எடுத்துக்கணும். டோரை உடைக்க வேண்டாம், கண்ணாடியை உடைக்க வேண்டாம், சுத்தி எடுத்துலாம் நம்ம வேண்டாம், தட்ட வேண்டாம். திறவுகோல் நம்ம கையில இருக்கு. இந்த 5 கொஸ்டினை கேட்டீங்கன்னா திறவுகோல் கிடைச்சிடும். அந்த திறவுகோலை வச்சு உள்ள போய் இருக்கிற பொசிஷன்ல நம்ம எடுத்துக்கொள்ளலாம்.